அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிப்ரவரி 7, 2026 அன்று நடந்த நடப்பு நிகழ்வுகளை நாம் இந்த பகுதியில் பார்ப்போம். மாநில அளவில், தேசிய அளவில், சர்வதேச அளவில் நடந்த நிகழ்வு அனைத்தும் மிகவும் போட்டித் தேர்வுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையும். நம்ம அதில் முதல் பார்ப்பது மாநில நடந்த நிகழ்வு. தமிழ்நாட்டில் முதல் கடலாமை பாதுகாப்பு மையம் எங்கு நிறுவப்பட உள்ளது? Where will the first sea turtle conservation center be established? இந்த முதல் கடலாமை பாதுகாப்பு மையம் தமிழ்நாடு எங்கே நிறுவப்படும்? கிண்டியில் நிறுவப்படும். கிண்டி, சென்னை கிண்டியில் தான் இந்த முதல் கடலாமை பாதுகாப்பு மையம் நிறுவப்பட உள்ளது. அந்த இதுக்கு மதிப்பீடு, அந்த ப்ராஜெக்ட் மதிப்பீடுனா 14.5 கோடி. இந்த ப்ராஜெக்ட் மதிப்பு 14.5 கோடி மதிப்பில் இந்த கடல் ஆமைன்னு ஒரு பாதுகாப்பு மையத்தை அமைக்கிறாங்க. இது பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சீசனில் கடல் ஆமை அந்த முட்டை போடும், கடற்கரையில் அந்த முட்டை போடும். முதல்ல அந்த முட்டைகளை பாதுகாத்து அந்த கடல் ஆமை இனத்தை பாதுகாப்பு தான் இந்த முக்கிய நோக்கம். அதுபோல் அந்த பிப்ரவரியில் வந்து இந்த சென்னை எழும்பூரில் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கார்ல் மார்க்ஸ் சிலையை திறந்து வச்சாங்க. சிலை திறப்பு விழா எழும்பூர் நடந்தது. திறந்து வச்சு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சென்னை எழும்பூரில் கார்ல் மார்க்ஸ் சிலையை திறந்து வச்சு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அதே போல் இந்த கிண்டி இன்னொரு நம்ம இதுக்கு முன்னாடி போட்டியில் படிச்சிருக்கோம். நம்ம அந்த ப்ரோக்ராமில் என்னன்னா, கிண்டியில் தான் உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு மருத்துவமனையும் கிண்டியில் தான் அமைய இருக்குது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த போட்டிக்கு கேக் பிடிக்கிறது. இப்போ உலகத்தரம் வாய்ந்த குழந்தைகளுக்கான மருத்துவமனையும் கிண்டியில் தான் அடிக்கல் நாட்டுறீங்க. யார் அடிக்கல் நாட்டுன்னா, நம்ம முதலமைச்சர் தான் இந்த மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டில் முதல் கடலாமை பாதுகாப்பு மையம் எங்கே நிறுவப்பட உள்ளது? கிண்டியில். Where will the first sea turtle conservation center be established in Hindi? அதுக்கு மதிப்பு திட்டம் ப்ராஜெக்ட் மதிப்பு 14,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த ப்ராஜெக்டை செயல்படுத்த திட்டம் தீட்டியிருக்காங்க. தமிழ்நாடு குடியரசு தின விழா அணிவகுப்பில் எந்த துறையின் அலங்கார ஊர்தி முதல் பரிசை வென்றது? தமிழ்நாடு குடியரசு தின விழா அணிவகுப்பில் எந்த துறையின் அலங்கார ஊர்தி முதல் பரிசை வென்றது? Which department won the first prize in தமிழ்நாடு ரிப்பப்ளிக் டே ஃபேரடே? இது இந்த அலங்கார ஊர்தியில் முதல் பரிசை வென்றது இந்து சமய அறநிலைத்துறை. இந்து சமய அறநிலைத்துறை இந்த டிபார்ட்மெண்ட் தான் இந்த அலங்கார ஊர்தி அமைப்பில் முதல் பரிசு கிடச்சி. செகண்ட் ப்ரைஸ் யார் கிடச்சுன்னா, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறைக்கு செகண்ட் ப்ரைஸு. மூணாவது ப்ரைஸு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மூணாவது ப்ரைஸ். Which department will won the first prize in தமிழ்நாடு ரிப்பப்ளிக் பேரேட்? ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் அதாவது இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் அதுக்கு முதல் பரிசும், இளைஞர்கள் மேம்பாட்டுத்துறைக்கு செகண்ட் பரிசும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மூன்றாவது பரிசும் இருந்துச்சு. இப்போ இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருங்கிறது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலும் தமிழ்நாடு முதலமைச்சர் கண்ட்ரோல் போலீஸ் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாடு குடியரசு தின அணிவகுப்பில் எந்த துறையின் அலங்கார ஊர்தி முதல் பரிசு வென்றதுன்னா, இந்து சமய அறநிலைத்துறை முதல் பரிசை வென்றது. அதே போல் இந்தியாவில் நடந்த அந்த ஃபேரட், டெல்லியில் நடந்த ஃபேரட்டில் முதல் பரிசு எந்த மாநிலத்துக்கு கொடுத்தாங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு தான் முதல் பரிசு கொடுத்தாங்க. கலைத்துறை வித்தகர் விருதை வென்றவர் யார்? Who won the கலைஞர் கலைத்துறை வித்தகர் அவார்டு? Who won the கலைஞர் கலைத்துறை வித்தகர் அவார்டு? கலைஞர் கலைத்துறை விருதை வென்றவர் யார்? இந்த விருது நம்ம தமிழ்நாடு சினிமா துறையில் வழங்கக்கூடிய ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது. இந்த விருது முதல்ல எப்போ இருந்து கொடுக்க தொடங்குறாங்கன்னா, 2022 இந்த முதல்ல இந்த விருதை கொடுக்குறாங்க. 2022 தான் இந்த முதல் விருதை கொடுக்குறதுனா ஆறு தாசு கிடைக்குது. 2022 முதல் முறையாக இந்த கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருது யாரு கிடைக்குதுன்னா, ஆறு தாசு கிடைக்குது. 2023 பாடகி சுசீலா விருது கொடுக்குறாங்க. 2024 எம்.என். ராஜன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ 2025 யார் கொடுக்குறாங்கன்னா, இயக்கம் எஸ்.பி. முத்துராமன் அவங்க கொடுக்குறாங்க. முத்துராமன். அப்போது இந்த கலைஞர் கலைத்துறை வித்தகர் விருது 2025 யார் கிடச்சுன்னா, எஸ்.பி. முத்துராமன் தான் கிடச்சி.
எஸ்பி முத்துராமன். ஹூ ஒன் த கலைஞர் கலைத்துறை வித்தகர் 2025? எஸ்பி முத்துராமன். எஸ்பி முத்து. இதுக்கு என்ன பரிசு கொடுக்குறாங்கன்னா 10 லட்சம் ரூபாய். அடுத்து ஒரு நினைவு பரிசு, அடுத்து 10 லட்சம் ரூபாய் ஒரு நினைவு பரிசு, அடுத்து சான்றிதழ். இப்போ கலைஞர் கலைத்துறை வித்தக விருது வென்றவர் யார்? 2024 எஸ்பி முத்துராமன் கொடுத்தாங்க. இந்த விருது எப்போ இருந்து கொடுக்குறாங்கன்னா 2022 இந்த விருது கொடுக்குறாங்க. முதல் இந்த விருது யார் கிடைச்சுன்னா ஆரு தாஸே கிடைச்சி. முதியோர் பட்ஜெட் அறிவித்த முதல் இந்திய மாநிலம். Which is the first India state to announce a dedicated elderly budget? அப்போ நம்ம முதியோர்களுக்கு தனி பட்ஜெட் அறிவித்த முதல் மாநிலம் கேட்ட கேரளா. இப்போ கேரளம் பேர் மாதிரி கேரளம் தான் முதல் பட்ஜெட்டை அறிவித்தது. முதியோர்களுக்குன்னு முதல் தனி பட்ஜெட்டை அறிவித்த இந்திய மாநிலம் கேரளா. Which is the first Indian state to announce a dedicated elderly budget? கேரளம். அதுபோல முதியோர் ஆணையம் அமைத்த மாநிலமும் கேரளா தான். முதியோர் மாநிலம் அமைத்த மாநிலமும் கேரளம் தான். இப்போ இந்தியாவிலே முதல்ல முதியோர்களுக்குன்னு ஒரு ஆணையம் அமைத்த மாநிலமும் கேரளம் தான். அது எல்டர்லி கமிஷன் அமைத்த ஒரு மாநிலமும் கேரளம். எல்டர்லி கமிஷன். இந்தியாவிலே முதல்ல முதியோர்களுக்கு ஆணையம் அமைத்த மாநிலமும் கேரளம் தான். முதியோர்களுக்குன்னு பட்ஜெட் தனி பட்ஜெட் அறிவித்த மாநிலமும் கேரளம் தான். நம்ம இந்தியாவிலேயே கேரள மாநிலத்தில் தான் முதியோர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம உலக அளவில் ஜப்பானில் முதியோர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதுபோல் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதியோர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னா கேரள மாநிலத்தில் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இந்தியாவில் உள்ள ஒரு மாவட்டம் 100% காப்பீடு திட்டத்தை பூர்த்தி செய்துள்ளது. அது எந்த மாவட்டம்னா பார்க்கும்போது ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஆழ்வார்ஜுலி மாவட்டம் தான் 100% காப்பீட்டு திட்டத்தை பூர்த்தி செய்த ஒரு மாவட்டம். என்னமோ ஆழ்வார். இந்த ஆழ்வார் மாவட்டம் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கு. ஆழ்வார் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஆழ்வார் மாவட்டம். ஆழ்வார் மாவட்டம் இது எங்கே இருக்கு? ராஜஸ்தான் மாநிலம். இந்தியாவில் 100% காப்பீட்டு திட்டத்தை பூர்த்தி செய்த மாவட்டம் எதுனா ராஜஸ்தானில் உள்ள ஆழ்வார் மாவட்டம். Which is the first district in India to achieve 100% insurance coverage? ராஜஸ்தான் ஸ்டேட்டில் உள்ள ஆழ்வார் டிஸ்ட்ரிக்ட் தான் இந்த சாதனையை பண்ணியிருக்குது. அதுக்கு நம்ம இந்திய நாட்டுடைய ஸ்கீம் நம்ம 2047க்குள் அனைவருக்கும் காப்பீடு கம்பல்சரி இன்சூரன்ஸ் 2047 அனைவருக்கும் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த இலக்கை நோக்கி நம்ம இந்திய அரசு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ 2026 ராஜஸ்தான் மாவட்டத்தில் உள்ள ஆழ்வார் மாவட்டம், ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஆழ்வார் மாவட்டம் 100% காப்பீட்டு திட்டத்தை பூர்த்தி செய்துள்ளது. இப்போ நம்ம இந்திய நாட்டோட இலக்கு 2047க்குள் அனைவருக்கும் இன்சூரன்ஸ் அந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. அப்போ இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஆழ்வார் மாவட்டம் இப்போ 2026 100% காப்பீட்டு திட்டத்தை பூர்த்தி செய்துள்ளது. 100% இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆழ்வார் டிஸ்ட்ரிக்ட் ராஜஸ்தான். சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஒரு மாவட்டம் தான் பலோட். இந்த பலோட் இந்த மாவட்டத்தில் ஒரு பெரிய ஒரு சைல்டு மேரேஜ் குழந்தை திருமணம் 100% இந்தியாவில் இல்லாத ஒரே மாவட்டம் பலோட் மாவட்டம்னு இந்தியாவில் சொல்லப்போ ஃப்ரீ சைல்டு மேரேஜ், அதாவது 100% குழந்தைகள் திருமணமே இல்லாத ஒரே மாவட்டம் பலோட் மாவட்டம். இந்த பலோட் மாவட்டம் எந்த மாநிலத்துக்குன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிய பலோட் மாவட்டத்தில் தான் குழந்தை திருமணம் 100% இல்லைன்னு சொல்லி நம்ம இந்திய அரசு சான்றிதழ் கொடுக்கப்பட்ட ஒரே மாவட்டம் பலோட் மாவட்டம். அதே போல் டயூ டாமன் தாத்ரா நகர் இந்த நாள் ஒரு யூனியன் பிரதேசம். இந்த யூனியன் பிரதேசத்தில் டயூ மாவட்டத்தில் 100% சூரிய சக்தியை பயன்படுத்துகிறாங்க. சோலார் எனர்ஜியை பயன்படுத்தக்கூடிய ஒரே மாவட்டம் டயூ மாவட்டம். அதே போல் அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள ஒரு மாவட்டம் தான்
கியூஃபனியர் மாவட்டம், அருணாச்சல பிரதேச மாவட்டம் கியூஃபனியர். இந்த மாவட்டத்தை இந்தியன் ஃபர்ஸ்ட் பயோகேபிக் டிஸ்ட்ரிக்ட்னு இந்தியா அரசு அறிவித்துள்ளது. இந்தியன் ஃபர்ஸ்ட் பயோகேபிக் டிஸ்ட்ரிக்ட், உயிரி மகிழ்ச்சி மாவட்டம் என்று கியூஃபனியர் மாவட்டத்தை இந்திய அரசு அறிவித்துள்ளது. அப்போ நம்ம இந்தியாவிலேயே 100% குழந்தை திருமணம் இல்லாத ஒரே மாவட்டம் பல்வட் மாவட்டம். அதேபோல் 100% சூரிய சக்தியை பயன்படுத்தக்கூடிய மாவட்டம் டையூ மாவட்டம். அதே போல் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பயோகேபிக் டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறோம், அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள கியூஃபனியர் மாவட்டத்தை தான் இந்தியா ஃபர்ஸ்ட் பயோகேபிக் டிஸ்ட்ரிக்ட், அதாவது உயிரி மகிழ்ச்சி மாவட்டம் என்று இந்திய அரசு அறிவித்துள்ளது. விளையாட்டு நிகழ்வு ஐசிசி அண்டர் 19 வேர்ல்டு கப் 2026. 2026 ஐசிசி அண்டர் 19 உலகக்கோப்பை வென்ற அணி எதுன்னு கேட்டால் நம்ம இந்தியா தான் அந்த உலகக்கோப்பை வென்று. இந்தியா உலகக்கோப்பை வென்றுச்சு. இது எங்கே நடந்ததுன்னா ஹராரேல நடந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டில் மோதின டீமும் இங்கிலாந்து. இந்தியா கூட மோதின ஒரு டீம் வந்து இங்கிலாந்து. இதில் இந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த சீரியஸ், மேன் ஆஃப் த மேட்ச் எல்லாம் எது கிடச்சுன்னா 14 வயது சிறுவன் வைபவ் சூரியவன்சி கொடுத்தாங்க. வைபவ் சூரியவன்சி தான் மேன் ஆஃப் த மேட்ச்சு. மேன் ஆஃப் த சீரியஸ் எல்லா அவார்டுமே இந்த வைபவ் சூரியவன்சி என்று சொல்லக்கூடிய 14 வயது சிறுவன் தான் கொடுத்தாங்க. இப்போ மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரியஸ் எல்லாமே யார் கிடச்சுன்னா வைபவ் சூரியவன்சி தான் கிடச்சி. அப்போ 2026 ஐசிசி அண்டர் 19 உலகக்கோப்பை வென்ற அணி என்று நம்ம இந்திய அணி தான் இந்த உலகக்கோப்பை வென்று. இதுபோன்று போட்டித் தேர்வுக்கு தேவை நிறைய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய எஸ்எஸ்ஏ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.